ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஜே கிரியேஷன். இப்போ நம்ம சாரீ குச்சை எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறது. இப்படி அதாவது ஒரு குச்சி ஒரு பீட்ஸு இதை வந்து எவ்வளோ ஈஸியாக போடலான்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி பீட்ஸுங்களை வந்து இந்த மாதிரி குச்சிங்களை வந்து நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஃபுல்லுமே நம்ம கட்டி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி அதுக்கேற்ற பீட்ஸையும் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குச்சி வந்து எப்படி ரெடி பண்ணி எடுத்துக்கலான்றதை பார்க்கலாம் வாங்க. பாருங்க, நான் ஸ்டூலில் வந்து ஒரு டொயின் எடுத்து நான் டைட்டாக கட்டியிருக்கேன். உங்களுக்கு சேரோ ஸ்டூலோ என்ன இது கிடைக்குதோ அதில் வந்து டொயினோ என்ன கயிறோ அதை வந்து நீங்கள் டைட்டாக கட்டிக்கோங்க. கட்டிட்டு இந்த மாதிரி வந்து நான் வந்து 8 எடுத்திருக்கேன். என்னோடய குச்சி இது 8 எடுத்திருக்கேன். 80 வந்து நான் டபுளாக பண்ணி இங்கே வந்து இந்த ஃபெவிகால் வந்து இப்போ நான் போட்டு ஒட்டியிருக்கேன். அந்த மாதிரி இதையும் வந்து நீங்கள் ரெடியாக எடுத்து பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணி வச்சுட்டு இது அப்படியே இந்த கயரில் இதெல்லாம் நான் ஏற்கனவே குச்சி போட்டதுகளுக்கும் வந்து சொல்லியிருக்கேன். என்ன மாதிரி இது ஃபெவிகா எவ்வளோ எடுத்துகிட்டு எப்படி வந்து ஃபேப்ரிக் க்ளூலாம் போட்டு ஒட்டணும்லான்ட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இந்த கோல்டன் த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சுக்கோங்க. இது வந்து இந்த கயருக்கு டைட்டாக வந்து இந்த இதுவை வந்து குச்சியை வந்து நம்ம கட்டக்கூடாது. கொஞ்சம் லூஸாகவே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ஊசியில் அதில் கோக்கத்துக்க முடியும். நல்லா 4-5 சுற்றிட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு நாட்டு மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை அப்படியே வந்து பின்னாடி அந்த ஊசியை விட்டு இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்கே நம்ம எவ்வளோ வச்சுருக்கிறோமோ அந்த அளவு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம குச்சி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நம்ம அந்த சாரீ உள்ள இதை வச்சு நம்ம கட்டணுன்ற அவசியம் இருக்காது. எல்லாமே ஃபுல்லுமே வந்து பீட்ஸும் வந்து ஊசியில் தான் கோக்க போகிறோம். இந்த குச்சியும் வந்து ஊசியில் தான் கோக்க போகிறது. உங்களுக்கு இந்த கோல்டன் த்ரெட்டு நல்லா தெரியணுன்னா இன்னும் அதிகமாக கூட சுற்றிக்கோங்க. நம்ம ஏற்கனவே வந்து கோல்டன் பீட்ஸ் தான் வைக்க போகிறது. அதனால தான் வந்து நான் வந்து ஒரு 4-5 சுற்றினாலே வந்து அந்த கோல்டன் த்ரெட்டு நல்லாவே தெரியும். நாட்டு மாதிரி போட்டாச்சு. போட்டுட்டு பேக்கில் ஊசி எப்போவுமே பேக்கில் விட்டு எடுத்துக்கோங்க, ஃப்ரண்ட்டில் விடாதீங்க. நல்லா க்ளீனாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி தான் வந்து நான் எல்லா பீட்ஸையும் எல்லா குச்சியும் வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த நாட்டை கட்டிட்டு நம்ம இப்படி எடுத்துட்டோம்னா வந்துடும் பாருங்க. இந்த மாதிரி தான் வந்து நான் எல்லா கலர் பீட்ஸையும் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி இந்த கலர் த்ரெட்டில் வந்து நான் 9 இழை எடுத்திருக்கேன். அதை வந்து கோத்துட்டு 2ஆக வந்து ஒன்றா சேர்த்து முடிச்சு போட்டாச்சு. இப்போ இதை வந்து இதில் கரெக்டாக இப்படி இது பண்ணிவிட்டு இன்னொரு தரம் அது உள்ளே போட்டு ஒரு முடிச்சு மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி முடிச்சு மாதிரி போட்டுட்டு இப்போ ஒரு பீட்ஸு இதுக்கு வந்து நம்ம
ஃபஸ்ட்டு குச்சிக்கெல்லாம் வந்து 1 இன்ச்சு நம்ம குறிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த பீட்ஸ் இதெல்லாம் நம்ம இது பண்ணுவோம். இதுக்கு வந்து நம்ம குறிக்க தேவையில்லை. ஏன்னா வந்து இந்த பீட்ஸ் எந்த அளவோ அந்த அளவு தான் முடிச்சு போடணும். இந்த குச்சி எந்த அளவோ அந்த அளவு தான் முடிச்சு போட போகிறோமே. அதுக்கு வந்து நம்ம அளவு எடுக்கணுன்ற அவசியமே இல்லை. கரெக்டாக அந்த இது ரெண்டுமே வந்து சரிசமமாக இருக்கும். இப்போ எடுத்துட்டு இப்போ மேலுக்கா விட்டுட்டு இதை உள்ளே விட்டு இப்படி எடுத்துடுங்க. த்ரெட்டு உள்ளே வந்து அதை எடுத்துடுங்க. அப்போ தான் வந்து இது நல்லா டைட்டாக ஆகும். இல்லைன்னா ஒரு மாதிரி லூஸாக இருக்கும். நம்ம குரோஷாவில் போடுற மாதிரியே வந்து நல்லா டைட் ஆகும். இப்போ இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த குச்சியை உள்ளே விட்டு இப்படி எடுத்துடணும். எடுத்துட்டு இப்படி வச்சு இங்கே வந்து டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இதை பிடிச்சிட்டு மேல் பக்கமாக இப்படி விட்டு இந்த ஊசி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் இந்த கேப் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த ஊசியை அந்த கேப் உள்ளே எடுங்க. கேப் உள்ளே எடுத்திங்கன்னா அது அழகாக நாட்டு மாதிரியே வந்துடும் உங்களுக்கு. வருங்க, இப்போ அழகாக நாட்டு மாதிரியே வந்துடுச்சிங்களா. அதே மாதிரி இன்னொன்று பீட்ஸையும் காமிக்கிறேன் பாருங்க. பீட்ஸ் உள்ளே விட்டுட்டு நூல் எதுவும் சிக்குக்கு எதுவும் இல்லாமல் கரெக்டாக பார்த்துங்க. பாருங்க, மேலே விட்டு இப்போ ஊசி இப்படி உள்ளே வருது இல்லைங்களா. இப்போ இந்த கேப் இருக்குது பாருங்கள், இதை இப்படி எடுத்துக்குங்க. இப்படி இருக்குது இல்லைங்களா, அதை அப்படியே இப்படி இன்ட்டு மார்க்கு மாதிரி இப்படி எடுத்துக்கிட்டு அது உள்ளே இந்த ஊசியை வந்து எடுங்க. எடுத்திங்கன்னா இங்கே வந்து அழகாக நாட்டு மாதிரி வந்துடும். உங்களுக்கு இங்கே டைட்டாகவும் இருக்கும். இந்த பீட்ஸ் எல்லாம் கூட நல்லா டைட்டாக இதுவாகிற மாதிரி பாருங்கள். கரெக்டாக இந்த குச்சி வந்து கரெக்டாக அந்த ஹோல்ஸ் எல்லாம் கரெக்டாக போயிடணும். போயிட்டு மேலே இதை விட்டுட்டு இந்த இப்படி இருக்கிற த்ரெட்டை நீங்கள் இப்படி திருப்பிடணும். அவ்வளோதான். அது உள்ளே வந்து இந்த ஊசியை எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது உள்ளே இந்த ஊசியை இப்படி எடுத்துகிட்டு வாங்க. இங்கே டைட்டாக மட்டும் பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிச்சிங்கனாலே வந்து கேப் வராது. நல்லா டைட்டாக இப்படி வந்துடும். இப்போது இன்னொன்று த்ரெட்டு ரொம்ப ஈஸியாக இது அந்த நாட்டு கரெக்டாக நீங்கள் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக முடியும். இப்படி மேலே விட்டு இந்த த்ரெட்டை வந்து இப்படி திருப்பி அது உள்ளே இந்த ஊசியை எடுத்துகிட்டு வந்துடணும். எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா கரெக்டாக அந்த த்ரெட் அதில் லாக் ஆகும். பாருங்க, நம்ம இது வந்து குரோஷாவை வச்சும் நம்ம போடலாம். பட் குரோஷா இல்லாமல் இந்த ஊசிலே ஈஸியாக போட்டுடலான்றது தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து இதே மாதிரியே ஃபுல்லுத்தையும் தான் போட போகிறோம். அந்தந்த கலர் எப்படி இருக்குதோ ஃபுல்லுத்தையும் போட போகிறோம். பாருங்க, இப்போ நான் வந்து சாரீ முழுக்க வந்து இந்த குச்சியும் பீட்ஸும் வச்சு போட்டு முடிச்சாச்சு. இது வந்து 3 கலர் கலந்துருக்கும் இந்த சாரீ. அதனால் வந்து 3 கலரும் சேர்த்து நான் வந்து குச்சி போட்டிருக்கேன். நீங்கள் இதே மாதிரியே இது வந்து ரொம்ப நம்ம இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா நம்ம குச்சி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னென்னா அந்தந்த கலர் த்ரெட்டை கரெக்டாக வாங்கி நீங்கள் குச்சி போட்டிங்கன்னா நல்லா பார்க்கறதுக்கு பர்ஃபெக்டாக நல்லா இருக்கும். அது நல்லா க்ளீனாக எந்த ஒரு சிக்குக்கு எதுவுமே த்ரெட்டில் இல்லாமல் நல்லா க்ளீனாக வந்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம குச்சி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.